புதுச்சேரியில் பதவியேற்றுள்ள புதிய அரசிடம் பொதுமக்கள், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பது என்ன என்று இனி பார்ப்போம். விவசாய கடனை மக்கள் இந்த எல்லாம் ஏழை மக்களுக்கு கல்வி கடனை, ரெண்டாவது அந்த இலவச முதியோர் பென்ஷனு இதெல்லாம் கொடுத்தான கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு நல்ல ஒரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாண்டிச்சேரி மக்களுக்கு வேலைவாய்ப்பு தான், படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் புதுவையில் நிறைய தொழிற்சாலை வரியால் மூடிட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அந்த தொழிற்சாலைலாம் மீண்டும் புத்துயிரை ஊட்டணும். பெண்கள் தனியாக வெளில போக முடியல, போனால் பின்னாடி அராஜிங்க அதிகமாக இருக்குது. அதேமாரி நல்ல ஒரு தொழிலில் பாதி பேர் ஏமாத்துறாங்க, பாதி பேர் நியாயமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க தட்டி கேட்கணும். இதை தட்டி கேட்கல. அதேமாரி நல்ல ஒரு பொதுமக்களுக்கு நல்லா செய்ய தான் நாங்கள் ஒரு எதிர்பார்க்குறோம். சொன்ன கோரிக்கைகளை கரெக்டாக நிறைவேற்றணும். அது ஸ்கூலுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான இதுவாக கொண்டு வரணும். ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்னு இல்லாமல் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக இருக்க கவர்மெண்ட்டு எங்களுக்கு வைஃபை வசதி, ஸ்கூலில் வைஃபை வசதி, மடிக்கணினி அதுமாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். படிப்புக்கு உதவும். இந்த என்ட்ரன்ஸ் கோச்சிங்கு அதுமாரி இதெல்லாம் எங்களால் எக்ஸ்ட்ராவாக படிக்க முடியாது. அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்கூல் பில்டிங்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பெண்கள் சுதந்திரமாக நடக்கிற மாதிரி, எந்த ஒரு பயமும் இல்லாத மாதிரி வெளியே போயிட்டு வரணும். லேடிஸ்க்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் எங்கே போனாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கவனிப்பு நல்லா இருக்கணும். எந்த ஒரு ஆஃபீஸ் போனாலும் லேடிஸுங்களை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி சிலவங்க படித்தவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. படிக்காதவங்க எப்படி பேசினாலும் அது இது பண்ணாமல் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசி எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விவசாய கடன் தள்ளுபடி என்பது தேர்தல் அறிக்கைகள் அளித்துள்ளார்கள். அது தள்ளுபடி செய்தால் விவசாயிகளுக்கு கொஞ்சம் புத்துயிர் அளிப்பது மாதிரி இருக்கும். முதியோர் பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அது லேட்டாக வருது. அதை வச்சு தான் பிழைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதுவும் ரேஷனும் எங்களுக்கு முக்கியமாக வந்தால் போதும். தமிழ்நாட்டில் ஏக்கருக்கு 4000 ரூபா நடவு இயந்திரத்துக்கு நடுறதுக்குள்ள இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் வரக்கூடிய விவசாய அமைச்சர்கள் இந்த உரம், பூச்சி மருந்து இந்த ஏக்கருக்கு 4000 ரூபா கொடுத்துருக்க அறிவிச்சிருக்காங்க. அந்த இதெல்லாம் நாங்களும் எங்களுடைய மானியத்தில் வேணும்னு விரும்பி கேட்டுக்கிறோம். ஒரு அரசாங்கம் புதுசாக வராங்க, ஏற்கனவே இருந்தவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்க பணியில் ஒரு சிலர் அமர்த்துறாங்க. இவங்க ஏறினோடனே அவங்கள இறக்கிடுறாங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஒரே ஈவனாக பார்க்கணும்ல. மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் இறங்குறீங்க, அது உங்கள் இது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. எங்கள் மக்களுக்கு இந்த அரசாங்கம் விடுபட்ட போன இருளருக்கு எஸ்டியில் சேர்க்கணுன்னு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. மிச்சம் 4 சமுதாய மக்கள் விடுபட்டு போயிருக்கு. அந்த மக்கள் எஸ்டியில் சேர்த்து, ஏன்னா அவங்க 35 ஆண்டுகளாக போராடின்னு வந்தாங்க. அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இந்த எஸ்டி பட்டியலில் இந்த 4 சமுதாயத்தை சேர்த்து இருளர் கூட சேர்த்து வணங்கினா இந்த அரசாங்கம் ரொம்ப நன்றி நாங்கள் சொல்கிறோம்.